ஸோ வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஹரி கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, கிரானி சாப்டர் 2வோட ஃபஸ்ட்டு எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிரானி சாப்டர் 1 ஃபுல்லாக முடித்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்காதவங்க சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் 1K அடிக்க கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் தேவைப்படுது. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹேண்ட் வீல், செகண்ட் செயின் கட்டர், தேர்டு க்ரோபார், ஃபோர்த்து பேட்லாக் கீ, ஃபிஃப்த்து வந்து டோர் ஹேண்டில். இவ்வளோ தான் கைஸ் நம்ம எஸ்கேப் ஆக தேவையான பொருட்கள். இந்த சாப்டர் 2ல் நமக்கு தெரிஞ்சு 2 கேரக்டர் இருக்குது. அந்த என்ன 2 கேரக்டர்னு பாருங்கள். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. நான் சொன்ன முட்டா பீஸை பார்த்துட்டோம். ஸ்டார்டிங்கே ஒரே ஓட்டம் ஓடிடுவோம் கைஸ். அப்படியே ஓடி போய் இந்த சைடு ஒரு 2 ரூம் இருக்குது. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். அப்படியே இந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தா ஏதோ ஆண்ட்ரவுண்ட் மாதிரி உள்ளே போது. உள்ளே போய் பார்த்தா இங்கேயும் எதுவும் இல்லை மக்களே. அப்படியே திருப்பியும் நம்ம வெளியே போயிடுவோம். அப்படியே வெளியே வந்து பார்த்தா இங்கே ஏதோ வினோதமான கேரக்டர் இருக்குது. மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான். இந்த ரூமில் எதுவும் கிடைக்காதங்காட்டிக்கு அப்படியே பக்கத்து ரூம் போகலான்னு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, இது பாத்ரூம் வந்து ஓப்பன் பண்ணால் இதில் எதுவும் தேவைப்படாது. ஹெலிகாப்டர் கீழெலாம் அடுத்த வீடியோவுக்கு தான் வேணும். திரும்பி பார்த்தா கிளவி. ஒரு வாரமா எங்க போய் தொலைஞ்சேன்? ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதில் மொரட்டு பீஸ் வந்து இந்த கிளவி தான். இந்த கிளவியோட கண்ணில் மட்டும் எப்படியாச்சும் மண்ணை தூவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகணும் மக்களே. அதுதான் இப்போது இருக்கிற டாஸ்க்கு. எப்படியும் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்துட்டோம். இந்த கிச்சனில் தேடினா ஏதோ ஒன்று கிடைக்கும். இந்த இடத்துக்கு பாருங்கள், நம்ம இதோட ஃபஸ்ட்டு இது பராசக்தி ஹீரோடா கிடச்சிருச்சு கைஸ். அதுக்குள்ளே கிளவன் வந்துட்டான். ஒரு ஓட்டம் ஓடுனா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு கீழே ஒரு சுற்று இருக்குது. ஒரு சுற்றிட்டு அப்படியே இந்த வழியாக வந்து ஆல்ரெடி வந்த ரூட்டு தான் இது. இந்த இடத்துக்கு வந்தால் கிளவி மக்களே. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்குது சார். இப்போ மேலே கிழவன் நார்மலாக இருப்பான்ட்டு இந்த சைடு வந்தா கைஸ். கிழவன் அப்படியே கீழே போனான். சரி ரைட், அவன் பார்க்குறக்குள்ளே மேலே போகலான்னு பார்த்தா பைத்தியக்காரன் ஆகி பார்த்துட்டான் கைஸ். ஃபஸ்ட்டு செயின் கட்டரோட ஒர்க்கு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இதை கேபிளை கட் பண்ணணும். இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, கீழே மெயின் டோருக்கு உண்டான எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனை கட் பண்ணி விட்ருங்க கைஸ். இந்த இடத்துக்கு கீழே பார்த்தோன்னா கேசோலின் கேன் இது தேவைப்படாது. இதுக்கு அடுத்தது எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படியே எடுக்கும்போது தான் வெப்பன் கீயும் கிடச்சிது கைஸ். கையோட கீழே போய் வெப்பன் கீயை போட்டு வெப்பனை தான் கைஸ் எடுக்க போகிறோம். இந்த இதில் வந்து டபுள் ஷாட் கன் நல்லாயிருக்கும். இதோ இங்கே இருக்குது பாருங்களேன். எடுத்துட்டு 2 புல்லட்டு லோட் பண்ணலாம் கைஸ். லோட் பண்ணியாச்சு. கையோட கீழே கன்னை தூக்கி போட்டு கிளவியை கூப்பிட்றோம். 2 பேர்த்தையும் கொண்டுறோம். இங்கே தான் இருக்காங்க 2 பேரும். இங்கே பாருங்கள், ஜோடியாக வராங்க கைஸ், ஜோடியாக. இப்போ 2 பேர்த்தையும் எய்ம் வச்சு போட்டு தள்ள போகிறோம். 1 போட்டாச்சு, 2 பேர்த்த போட்டு தள்ளியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நமக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. கழுத்தில் இருக்கிற அந்த கீயை எடுக்கணும். எடுத்துகிட்டு மேலே போய் செக்யூரிட்டி ரூம்னு ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணணும் மக்களே. இதோ நான் சொன்ன ரூம் இது தான் கைஸ். அப்படியே இதை தூக்கி போட்டு செயின் கட்டரோட இன்னொரு ஒர்க்கு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ செயின் கட்டரை எடுத்துகிட்டு கொண்டு வந்து இங்கே உள்ளே போட்டுட்டு, இதுக்கு அடுத்தது நம்ம கீழே போட்ட ஷார்ட் கன் எடுக்கணும். ஏன்னா இந்த கிழவனும் கிளவியும் என்ன பண்ணுவானுங்களே தெரியாது, வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு 2 புல்லட் இருக்குது. ரீலோட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போய் மேலே போக போகிறோம். ஸோ ரீலோட் பண்ணிட்டு அப்படியே வழக்கம் போல் இங்கே மேலே வந்துட்டு செக்யூரிட்டி ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு 3rd ஃப்ளோர் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே தான் நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த டோரை ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துக்கு ஒரு கபோர்ட் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா போட்டோட ஸ்டேரிங் வீலு இது தேவைப்படாது. ஸோ இங்கே எதுவும் இல்லை. இங்கே ஷார்ட் கன்னை தூக்கி போட்டுட்டு நெக்ஸ்ட் கீழே குதித்து கீழே இருக்கிற செயின் கட்டரை எடுத்துகிட்டு நம்ம மேலே வரப்போகிறோம். எடுத்தாச்சு. அப்படியே திரும்பியும் மேலே வந்துட்டு இந்த இடத்துக்கு ஒரு வேலை இருக்குது. இந்த இடத்துக்கு செயின் கட்டுற இது செக் பண்ணிட்டோமா? இந்த ரூமுக்கு இந்த ரூம் இருக்குது. இங்கே வந்து செயின் கட்டரை போட்டுட்டு போய் ஷார்ட் கன்னை எடுத்துகிட்டு திருப்பியும் இங்கே வரப்போகிறோம். எதனாலன்னா சொல்கிறேன் பாருங்க. இந்த இடத்துக்கு ஒரு ரெட் பட்டன் இருக்கா, ஒரு அம்மத்து பட்டார் கரெக்டாக எய்ம் வச்சு அடி டொமில், அவ்வளோதான். கீழே இருக்கிற ஷட்டர் ஓப்பன் ஆகுது. இங்கே இருக்கிற புல்லட்டை ரீலோட் பண்ணி கீழே போட்டுட்டு செயின் கட்டரை எடுத்துட்டு இப்போ உள்ளே போகிறோம் மக்களே. இது ஒரு சஜக்
இதில் என்ன இருக்குது, பேட்லாக் கீ கிடச்சிருச்சு கைஸ். செகண்ட் விஷயம் இது. பேட்லாக் கீயை கொண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் ஷாட்கனை எடுக்க போகிறோம். ஏன்னா இங்கேருந்து கீழே குதிக்க போகிறோம். கிழவனும் கிளவியும் இருந்தாங்கன்னா டப்புன்னு குதித்து அந்த டைனிங் டேபிளுக்கு அடியில் போயிடுவோம். ஸோ சுற்றி முற்றி பார்த்துட்டு இல்லைங்கிற பட்சத்தில் குதிச்சுட்டு கீழே போயிடணும் கைஸ். இதோ நம்ம கீழே விழுந்த சவுண்டுக்கு கிளவி வந்துடுச்சு. ஒரு போடு போட்டாச்சு. பின்னாடியே கிழவன் வருவான். வந்தோடனே அவனையும் போட்டுருவோம். இதோ வந்துட்டான் கைஸ். பேச வாயிலே சுடு. இதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பேட்லாக் கீயை எடுத்துகிட்டு அப்படியே கீழே மெயின் டோருக்கு போயிட்டு இந்த பேட்லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீயை தூக்கி இங்கே போட்டு அடுத்த வேலையாக பார்க்கலாம் மக்களே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா விஞ்ச் ஹேண்டிலை எடுத்துகிட்டு கீழ் அண்டர் கிரவுண்டில் கொண்டு வந்து போட போகிறோம். ஒரு வேலை இருக்குது. திருப்பியும் மேலே வந்துட்டு டபுள் பேரல் எடுத்துகிட்டு ரீலோட் பண்ணிட்டு திருப்பியும் விஞ்ச் போட்ட இடத்துக்கு கீழே போகிறோம். இந்த இடத்துக்கு கிளவி இருப்பாளா கிழவன் இருப்பானான்னு தெரில. ஆனால் ரீஸ்பான் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எதுக்கோ செக் பண்ணிட்டு போவோம். ஏன்னா கிழவன் இங்கே தான் இருப்பான். வந்துட்டு கையோட அந்த கதவை சாத்திடுவோம். சாத்திட்டு கீழே போனால் இந்த இடத்துக்கு ஒரு ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க்குன்னு பாருங்கள். என்ன ஒர்க்குனா விஞ்ச் எடுத்து இதை ஓப்பன் பண்ணி விட்டால் தான் ஆப்போசிட்டில் இருக்கிற சீவேஜ் வந்து க்ளோஸ் ஆகும். இதுக்கு அடுத்தது என்னன்னே தெரியாத இந்த ஜந்துவை அடித்து போட்டு கன்னை தூக்கி போட்டு இந்த ஜந்து கிட்ட முக்கியமான விஷயங்கள் இருக்கும். நான் சொல்லலை, நமக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு தேவையான விஷயங்களில் முக்கியமான விஷயம் இது ஒன்று மக்களே. இதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இதிலிருந்து கிரனைடை நான் எடுத்து சேவ் பண்ணி வைக்க போகிறேன். எதனாலேன்னா இந்த ஒரு ஜந்துவை கொன்னால் கிராண்ட்பா 2 பேர்த்துக்கும் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ புல்லட்டில் ரீலோட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஸ்பீடாக வருவாங்க 2 பேரும். அதுங்காட்டிக்கு கிரனைடை எடுக்கிறேன், எய்ம் வைக்கிறேன், அவ்வளோதான் கைஸ். யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்ரி, ஒரே பாம், மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. எதுவும் பேச விரும்பல மக்களே. Day 2 மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க கைஸ். இதில் போயிட்டு கடன்னு வேலையை முடிக்க போயிடும். ஸோ வேலையை பார்ப்போம். வாங்க. எங்கே நான் சூசைட் பண்ணணும் அங்கேயே வந்தேன். எதனாலேன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த க்ரோபாருக்காக தான். இந்த க்ரோபாரை வச்சு 3 இடத்துல பண்ணலாம். முதல் விஷயம் மெயின் டோர் எஸ்கேப் ஆகிறதுக்கு 3வது ஸ்டெப் இது தான். அதுக்கு அடுத்தது இங்கே மேல் ரூமில் இது ஒன்று ஓப்பன் பண்ணலாம். ஹேண்ட் வீல் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே பேஸ்மெண்ட்டு போகணும். இந்த இடத்துக்கு ஒரு டப்பா இருக்குது. வாவ், ஸ்டன் கன் கைஸ், சூப்பர். இது எடுத்துகிட்டு நான் ரிவெஞ்ச் கொடுக்க போகிறேன் பாருங்கள். இந்த இடத்துக்கு ஒரு 2 வாட்டி டப்புன்னு கீழே போட்டு சவுண்டை உருவாக்க போகிறோம். இதுக்கு அடுத்தது போய் ஒளிஞ்சுக்க போகிறோம். அவ்வளோதான். கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். இதோ சொட்டக்கிழவி வரா கைஸ். சைடில் செவத்தில் தெரியுது பாருங்களேன். வந்துட்டா பாருங்கள் எப்படி இருக்கா பைத்தியகாரி. சவு அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இதோ சொட்டக்கிழவி சாகிறத பார்த்தாலே அப்படி எனக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது கைஸ். அப்படியே தள்ளி போடி சொட்டக்கிழவி. இந்த ஸ்டன் ஆமோ எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது கிழவன் தான் மக்களை. அந்த கிழவை நீ வர மாதிரி தெரியலை. இங்கே கொண்டு வந்து கன்னை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போவோம். மேலே போயிட்டு இந்த ஹேண்ட் வீலை எடுத்துகிட்டு அடுத்தது கீழே பேஸ்மெண்ட் வரணும். பேஸ்மெண்ட் வந்துட்டு கைஸ் இதோ இந்த இடத்துக்கு போட்டு இதை ஓப்பன் பண்ணி விட்டோன்னா மேலே மெயின் டோர் கிட்ட இருக்கிற இது ஓப்பன் ஆகும். அப்படியே மேலே வந்து பார்த்தோம். இன்னும் கிழமை வரல. இதோ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்துட்டான். ஓடு கன்னை எடுக்கணும் கைஸ், இல்லைனா அடிச்சு போடுவான். எடுத்தாச்சு. போடு மண்டை மேலே சாவுடா கிளட்டு மூதேவி. சோலி முடிச்சு. அவ்வளோதான் மக்களே. இதுக்கு அடுத்தது இன்னும் ஒரே ஒரு விஷயந்தான். டோர் ஹேண்டில் தான் இன்னும் தேடணும். ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்து தேட வேண்டாம் மக்களே. என்ன செக்யூரிட்டி ரூம் மட்டும்தான் நான் தேடாமல் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து இதை ஓப்பன் பண்ணால் சேஃப் கீ கிடச்சிடுச்சு. இதையை தூக்கிட்டு இப்போ கீழே போக போகிறோம். கீழே போகிறதுக்கு முன்னாடி என் ஆசை தீர கடைசி ஒரு வாட்டி 2 பேத்தையும் கொன்னுட்டு ஸ்ட்ரென்த்து கன்னை வச்சு அப்புறம் கீழே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கிளவி வந்துட்டா. மிஸ் ஆகிட்டா கைஸ். திருப்பியே போட்டால் வரப்போகிறா. ஏதோ போட்டாச்சே. வாடி கிளவி. அவ்வளோதான் மக்களே, வந்துட்டா. இதுக்கடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஸ்டன்கனை கீழே போட்டுட்டு சேஃப் கீ எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிடலாம் மக்களே. இதுக்கு மேலே இங்கே எந்த வேலையும் இல்லை. நம்ம கிரானி 2ல் சேஃப் இங்கே தான் இருக்குது. டோர் லாக்கும் இங்கே தான் இருக்குது. எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே போக போகிறோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1K அடிக்க கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் தேவைப்படுது. டாட்டா பாய் பாய்.